எசப்பா நான் பைபிள் கேரக்டர்ஸ் நேம் சொல்றேன், அவங்க எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்கன்னு 1-10 ரேட்டிங் கொடுக்குறீங்களா? ஓகே மகனே, நான் ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம ஆபிரகாம். ஆப்ரஹாமுக்கு 10/10 கொடுப்பேன். எங்க போகணும்னே தெரியாம நான் சொன்னதும் கிளம்பி போனான். நெக்ஸ்ட் நம்ம தாவீது. 9/10 கொடுப்பேன். எத்தனை முறை தோத்தாலும் என் மேல வச்ச நம்பிக்கையை மட்டும் அவன் விடவே இல்லை. நம்ம நோவா தாத்தா. நோவா தாத்தாக்கு 9/10. ஊரே அவரை பார்த்து சிரிக்கும் போதும் வேலை செய்யறதை மட்டும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. சவுல் ராஜாக்கு. சவுல் ராஜாக்கு 5/10 தான். நான் சொல்றத மறந்துட்டு மற்ற எல்லாரும் சொல்றதையும் கேட்டாரு. அப்போ யூதாஸ் காரியத்துக்கு 3/10 தான். என் கூடயே இருந்தான், ஆனா என்னை விட பணத்தை தான் ரொம்ப விசுவாசிச்சான். மதர் மேரிக்கு கண்டிப்பா 10/10 தான். என்ன நடக்கும்னே தெரியாம தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. மீன் வயிற்றுக்குள்ள போனா யோனா. 6/10 கொடுப்பேன். யோனா என்கிட்ட இருந்து ஓடி போனான், ஆனா ப்ரேயர் பண்ணி திரும்பவும் வந்துட்டான். நம்ம சிம்சோன் 6/10 தான். உடல் அளவுல வலிமையா இருந்தான், ஆனா விசுவாசத்துல வீக் ஆயிட்டான். நெக்ஸ்ட் பேதுரு. 8/10 கொடுக்கலாம். ஒரு முறை முங்கினாலும் நான் சொன்னதும் படகுல இருந்து இறங்கி நடந்துட்டான். எசப்பா கடைசியா யோபுக்கு 100/10 கொடுக்கலாம். எல்லாத்தையும் இழந்தாலும் என் மேல வச்ச விசுவாசத்தை மட்டும் இழக்கவே இல்லை. வாவ், சூப்பரா சொன்னீங்க ஏசப்பா. ஆனா பைபிள்ல இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. மகனே, அதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே ஏசப்பா. மக்களே, உங்களுக்கும் இதே மாதிரி யாருக்கெல்லாம் ரேட்டிங் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்றோம். பாய்.